வணக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கும். கொல்கட்டால நடந்த ஒரு இன்சிடென்ட். 3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இத பத்தி பேசியிருந்தோம். நம்ம ஊர்ல எத்தன நிர்பயா வந்துட்டே இருப்பாங்கன்னு தெரியாது. இத நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண போறோம்னு தெரியாது. தேங்க்ஸ் டூ மிஸ்டர் மதன் கௌரி அண்ட் மிஸ்டர் ஷா ஃபார் வாய்ஸிங் திஸ் அவுட். ஏன்னா தமிழ்நாடு பீப்பிள்க்கு அப்போதாவது கொஞ்சம் அவேர்னஸ் வரும். நீங்க வந்துட்டு ஒரு டாக்டர வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் யூ நோ வாட்? அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால வந்துட்டு சாப்பிட கூட முடியாது. அத நம்ம யோசிச்சு பார்த்தா கூட லிட்டரலி யூ கான்ட் ஈவன் ஸ்லீப். யூ நோ வாட்? ஒரு 36 ஹார்ஸ் டியூட்டின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே? கன்டினியூஸா இப்போ காலையில காலேஜ்க்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8:00 பஞ்ச் இன் டைம். டியூட்டி நமக்கு அந்த ஒரு காலேஜ் ஹார்ஸ் முடிகிறது 4:00. ஸோ அந்த 4:00 அப்புறம் யூ ஹேவ் டு கோ அண்ட் சி த பேஷண்ட் இன் த வார்ட் எவ்ரிதிங். அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு நைட் டியூட்டி இருக்கும். ஃபுல் டே நைட் டியூட்டி இருக்கும். அதாவது அந்த ஒரு 24 ஹார்ஸ் வி ஹேவ் டு பி த ஹாஸ்பிட்டல். ஓகே? அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த நைட் டியூட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 8:00 வி ஹேவ் டு கோ டு த காலேஜ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அகெயின். இது வந்துட்டு ஒரு பிஜி லைஃப், இன்டர்ன்ஷிப் லைஃப். இப்படி தான் போகும். நோ மேட்டர் உங்களுக்கு தூக்கம் வருது, மயக்கம் வருது, எதுவுமே தே ஓன்ட் கன்சிடர். பிகாஸ் யூ நோ வாட்? வி ஆர் ட்ரெயின் டு சர்வ் த பீப்புள், நாட் டு டேக் கேர் ஆஃப் அஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மைண்ட் செட்டே அப்படி தான் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். ஓகே, நம்ம வந்துட்டு பீப்புளை சர்வ் பண்ணணும், தூக்கம் இதெல்லாமே செகண்டரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. கால் வரும், லைக் எனி டைம் ஃபோனை சைலண்ட்டில் போட முடியாது. ஃபேமிலி ஃபங்க்ஷன், ரிலேட்டிவ்ஸ், குழந்தைங்க எல்லாத்தையுமே மறந்துடணும். மறந்துட்டு டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பிகம் அ பர்ஃபெக்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி வி ஆர் ட்ரெயின் டு தட். பட் இதில் ஒரு ஒரு ஹார்ட் அதாவது நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஃபேக்டர் என்னென்னா, நம்ம அந்த நெக்ஸ்ட் டே டியூட்டிக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அன்றைக்கு கூட திடீர்னு நமக்கு டியூட்டி இருக்கும். அப்போ நம்ம இருக்கும் போது நமக்கு அங்கே ஹாஸ்பிட்டல்னு ஒரு இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பிஜியாக இருக்கட்டும், இல்லை இன்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், கன்சல்டன்ஸாக இருக்கட்டும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கன்சல்டன்ஸ்க்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஓகே? அந்த கன்சல்டன்ஸ் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இட் வில் பி ஷேர்ட். ஃபீமேல் ரூம், மேல் ரூம் தனியாக இருக்கும். லைக் ஒரு ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டியை பொறுத்து போட்டிருப்பாங்க. பட் அந்த ஒரு பிஜி ரெசிடெண்ட் அப்படின்னு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்துட்டு ரூமே கிடையாது. லிட்ரலி எந்த ஒரு பிஜி ரெசிடெண்ட்டுக்குமே எத்தனையோ காலேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூம் இருக்காது. அப்படியே இந்த ரூம் இருந்தாலும் அதில் நம்பர் ஆஃப் பெட்டு கம்மியாக தான் இருக்கும். இயர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜி சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. பட் அந்த பிஜி அக்காமடேட் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டாக்டர் வந்து இப்போ பேஷண்ட் வந்து கேஷுவாலிட்டியில் பார்க்குறாங்க, இல்லை வார்டில் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறாங்க, இல்லை ஓடிக்கு போகிறாங்க நைட் டைமில். அவங்க முடிச்சுட்டு வந்து எங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே இருக்காது நிறையா ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த ஓல்டு ஹாஸ்பிட்டல் கம்மிங் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், so called government hospitals which the NEET aspirants are aiming to. லைக் ஒரு பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசை கனவுகள் எல்லாமே இருக்கும்ல. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தூங்குறதுக்கு அங்கே இடம் இருக்காது. எங்கே நீங்கள் படுக்கணும் அப்படின்னா வார்டில் ஒரு ஓரமாக அந்த மாதிரி ஒரு டாக்டரும் கிடைக்கிற இடத்துல தூங்குவாங்க. நம்ம சிஸ்டம் எங்கே ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைக் ஒரு தொடர்ந்து டியூட்டி ஒருத்தவங்க கிட்டேருந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட என்டையர், அதாவது அந்த மேன் பவரை வந்து உறிஞ்சு அவங்கள வெளியே விடும் போது ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டர்ஸ்க்குமே டிசீஸ் இருக்கும். எல்லா டாக்டர்ஸும் உங்ககிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஓவர் டைம் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி டாக்டர், நீங்கள் பார்த்துட்டு வர எல்லா டாக்டர்ஸுமே உங்ககிட்ட காமனாக என்ன சொல்லுவாங்க? 3 வேளை சாப்பாடு டைமுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஹாவ் யூ எவர் ஆஸ்க்ட் அ டாக்டர், நீங்கள் டைமுக்கு சாப்பிட்ருக்கீங்களா சார்னு ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நோ. லைக் அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த டைமுக்கு சாப்பிடவே முடியாது. பேஷண்ட் இருப்பாங்க, டிலே ஆகும். லைக் யூனோ வாட், நம்ம அந்த சாப்பாடுன்றது அந்த டைம் எங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டியாக இருக்காது. லன்ச் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது. லன்ச் பிரேக் அப்படின்றது எப்போ இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் யூஜி டேஸில் இருக்கும். ஓகே, இந்த டைம் லன்ச் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்புறம் லன்ச் பிரேக்குன்ற ஒரு டேர்மே நாங்கள் மறந்துடுவோம். லைக் நம்ம ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ப்ராக்டிஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே? அண்ட் மோரோவர் நிறைய டாக்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. 30, 28, 25, 22 இந்த ஏஜ்லலாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு இடத்துல வந்துட்டு அவங்கள ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிட்டு
நான் ஏன் உன்னை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறேன், ஏன்னா நீ வெளியே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் டாக்டராக இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நம்மளை வந்துட்டு ஒரு ப்ரெஷருக்கு க்ரியேட் பண்ணி நம்மளை வெளியே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும் போது நம்ம ஆப்வியஸ்லி என்ன ஆகிடுவோம், ரொம்ப ட்ரெயின்ட் ஆகிடுவோம். நம்ம மென்டலி ஃபிசிக்கலி நம்ம வந்துட்டு ரொம்ப வீக்காக இருப்போம். இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன நினைப்பீங்க, டாக்டர்னா ரொம்ப சம்பாதிப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. சி த ஹார்ஷ் ட்ரூத் இஸ் தட் பை த ஏஜ் we started to earn, you know, the engineering people and the other business people and the other field people, by the time they'll be settled, புரியுதா, they'll be settled in their life, but அந்த ஏஜில் தான் we'll be starting to earn. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களோட குழந்தைய நீங்கள் வந்துட்டு டாக்டர் ஆகணும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டாக்டர் ஆகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு டெல் தெம், ஓகே, டெல் தெம் த ட்ரூத். அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, இந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது, யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் திஸ், இஸ் திஸ் ஓகே ஃபார் யூ அப்படின்றத கேட்டுட்டு மெடிசன் ஃபீல்டு எடுக்க வைங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ரியலி ட்ராமா ஃபார் ஹர் ஆர் ஃபார் ஹிம். லைஃப் வில் ரியலி பி ஹெக்டிக். இப்போ இந்த பொண்ணோட எவ்வளோ ஒரு ஆசையோட ஒரு கனவோடு இருந்திருப்பாங்க, யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்துட்டு லைக் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஷீல் பி அ செஸ்ட் ஃபிசிஷியன், அ பல்மனாலஜிஸ்ட். இப்போ செகண்ட் இயர் தான் அவங்க படிச்சுட்டு இருந்திருக்காங்க, இன்னும் ஒரு வருஷம் ஹார்ட்லி முடிச்சுட்டு வெளியே வரும்போது. அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு டைஜஸ்டே பண்ண முடியாத ஒரு ஃபேக்ட் என்னென்னா, அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 36 மணி நேரம் தொடர்ந்து டியூட்டி பார்த்துட்டு ஷீல் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். ஒரு எதிர்த்து ஒரு போராடுறதுக்கு கூட அவங்க உடம்புல வந்துட்டு எனர்ஜி இருக்காது. லிட்ரலி நமக்கு வந்துட்டு எவ்வளோ ட்ரெயின்டாக இருப்போம், யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் நமக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்றதுக்காக போகிற டைம் ஒரு 3 மணி 4 மணி. அப்போ வந்துட்டு லைக் யாரோடையும் போய் நம்ம ஃபைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளால் கத்துறதுக்காக இருக்கட்டும், எதுக்குமே எனர்ஜி இருக்காது. ஆப்வியஸ்லி லிட்ரலி அப்போவே ஷீ இஸ் டெட். அந்த ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் they are literally monsters. You know what, I don't think only one person will be involved in this crime, because you know what, அவரோட மூஞ்சியை பார்த்தாலே இவ்வளோ ஒரு திமிரா, அந்த அப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிட்டு எவ்வளோ திமிரா வந்துட்டு அப்படியே நடந்து போகிறாரு. அண்ட் மோரோவர் இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they told that அந்த செம்மன் விக்டமோட பாடியில் இட் வாஸ் வெயிங் 150 கிராம். 150 கிராம் அப்படின்றது 3 to 4 men have involved in this crime. அதாவது மினிமமாக இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பட் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜாக இருக்கட்டும், அந்த லைக் போலீஸ் சொல்கிற க்ரைம் படி பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. மீதி பேர்லாம் யாரை ஹைட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்க. அண்ட் மோரோவர் த பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் டாக்டர் சந்தீப்ன்றவர் ஒரு டாக்டர். அவர் வந்துட்டு லைக் அதர் ஃபீல்டு கிடையாது, ஹீஸ் அ டாக்டர் அண்ட் ஆல்ரெடி ஹீஸ் அ கரப்டட் டாக்டர். அவர் மேலே எக்கச்சக்கமான க்ரைம் இருக்குது, ஓகேங்களா. அவர் வந்துட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு, அந்த பொண்ணை யாரும் செமினார் ரூமுக்கு போக சொன்னா அப்படின்னு. ஏன் நீ தூங்குறதுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் இடமே இல்லை, அப்புறம் எங்கே போய் படுப்பாங்க? ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு அந்த டைம் அந்த பொண்ணுக்கு என்ன இருந்ததுன்னு கூட தெரியாது. ஷீ இஸ் நாட் அலைவ் டு நோ வாட் ஹேப்பன்ட். யாராவது அங்கே கூப்பிட்டாங்களா, இல்லை நீ யாராவது வந்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சாங்களா? நத்திங். Who knows? Because there's no evidence who were there, who were involved in the crime. இது எல்லாமே வந்துட்டு எப்படி மலுப்புறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் யூனோ நடந்து முடிஞ்ச உடனே வாட் ஹீ செட், அந்த பொண்ணை யாரும் அங்கே போக சொன்னாங்க அப்படின்றதே இட் இஸ் அ bullshit answer. You are in a responsible position. If it happened to your daughter, உங்கள் பொண்ணுக்கோ இல்லை உங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டீங்க. யாருக்கோ தானே நடக்குது, நம்ம என்ன பண்ணுறது, ஆர்ஐபி போஸ்ட்டு போட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அதே விஷயம் நம்ம வீட்டில் நடக்கும் போது தான் நமக்கு தெரியும், நம்மளை சுற்றி நடக்கும் போது தான் நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடக்கும் போது தெரியும், நம்மளை சேர்ந்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நடக்கும் போது தான் நமக்கு அந்த விஷயத்தோட கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கும், ஒரு கிளினிக்கில் தனியாக இருக்கும், எப்போ யார் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஃபீமேல் டாக்டருக்கு. விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி நாளைக்கு நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது 78th இண்டிபெண்டன்ஸ் டே. இதில் என்ன எம்பவர்ட் ஆயிருக்கு? எல்லாம் ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை இல்லாமல் வெளியே வந்துடுவாங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம். அண்ட் மோரோவர் மெயின் கிரிமினல்ஸ் யாருன்னே தெரியாது, அவங்கள அப்படியே மறைச்சிருவாங்க. விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு லைக் ஏதோ ஒரு ஃபீல்டில், நாட் ஓன்லி டாக்டர்ஸ், ஏன் லைக் ஈவன் இன்ஜினியர், ஈவன் லைக் அட்வொகேட், ஈவன் எல்லா ஃபீல்டில் இருக்கிற ஒரு
விமன்ஸையும் தான் நான் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே நான் ரெப்ரசென்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இட் இஸ் நாட் லைக் ஒரு டாக்டருக்கு நடந்திருக்கு அப்படின்றதுனால தான் நான் ஆதங்கத்தில் பேசுகிறேன்னு கிடையாது. எல்லா விமனுக்கும் நடந்திருக்குன்றதுனால தான் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மேக் ஷுர் தட் யூ ஆர் சேஃப் இன் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூ நோ வாட், என்னோட பிஜி லைஃப்லேயுமே லைக் நான் அந்த ஒரு 3 years நான் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி படிக்கும்போது நைட் டியூட்டி கால் வரும். தே ஒன்ட் பி ரூம். எங்களுக்கு வந்து நாங்கள் ரூம் கிடையாது. அதாவது அந்த டியூட்டி ரெசிடென்ட்ஸ்க்கு வந்துட்டு ரூம் கிடையாது. கன்சல்டன்ட்ஸ்க்கு ரூம் இருக்கும். அந்த கன்சல்டன்ட் ரூம்லேயுமே லைக் ஒரு சில கன்சல்டன்ட்க்கு மட்டும்தான் அங்கே ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமே லாக்டாக தான் இருக்கும். ஸோ வி ஹேவ் டு ஸ்டே அவுட் ஆஃப் த கேஷுவாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி நம்ம ரூமுக்கு போகணும். என்னோட அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னோட ரூமுக்கு போகிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் ஒரு 2 kilometer இருக்கும். ஸோ அந்த 2 kilometerமே நான் படித்தது ஒரு வில்லேஜில். பட் ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டெம்பிள் வில்லேஜ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் சேஃபாக இருக்குன்றது என்னோட மைண்ட் செட்டில் இருக்கும். ஓகே, அங்கே நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் இருப்போம், எதுவும் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஸ்டில் ஐ யூஸ் டு கேரி திஸ் பிபி பிளேட் வித் மீ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிபி பிளேடை எப்போவுமே நான் என்னோட பாக்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் ஸ்க்ரப் போட்டு போவேன், இல்லை கோட் போட்டுட்டு போனாலுமே இந்த பிபி பிளேட் வந்து எப்போவுமே நான் கையில் வச்சுருப்பேன். பிகாஸ் டு என்ஷூர் மை சேஃப்டி. யாராவது என்கிட்ட வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, கரோட்டேட்டில் ஒரே குத்துன கொலை அவன் செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன். பட் ஆனால் எனக்கு என் சேஃப்டி முக்கியம் அப்படின்றது நான் எப்போவுமே அதில் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால இந்த பிபி பிளேடை நான் எப்போவுமே கேரி பண்ணுவேன். ஜஸ்ட் டு பி லைக் நான் வந்து என்ன சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் ஆப்வியஸ்லி ஒரு 36 hours டியூட்டி முடிச்சுட்டு இந்த பிபி பிளேடை கூட எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன அந்த ஒரு சுச்சுவேஷனில் அசியூம் பண்ணி பார்க்கறதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லிட்டரலி வாட் தட் விமன் வுட் ஹவ் ஃபேஸ்ட். யூ நோ வாட், வி வாண்ட் ஜஸ்டிஸ். இப்போ அந்த க்ரைமில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரிய வரணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் பி பனிஷ்ட் சிவியர்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. அப்போ தான் இந்த ஒரு க்ரைம் நடக்காது. இதுக்கப்புறமும் இது நடந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு க்ரைமை நம்ம அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜெய் ஹிந்த்.